100% வாக்கினை பதிவு செய்வோம். அனைவரும் வாக்களிப்போம். பாட்டி, நாளைக்கு மறக்காம போய் ஓட்டு போட்டு வந்துருங்க. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா என்னண்ணா நடக்க முடியலையா? ஆமாப்பா. தம்பி, நீங்க யாருக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்க? ஐயா, நாங்கள் நமக்காக தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கோம். புரியலப்பா. நாளைக்கு எலெக்ஷன் நடக்குதுல்ல, ஆமாப்பா. ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் கலந்துக்கிட்டு ஓட்டு போட்டால் தான் 100% வாக்கு பதிவாகும். சரியா? சரிப்பா, கண்டிப்பா ஓட்டு போடுறப்பா. நன்றிப்பா. ஏய், என்னடா இப்போதான் தூங்கி எழுந்துச்சு வர? எப்போ போய் ஓட்டு போட போற? நான் காலையிலே ஓட்டு போட்டேன்டா. அதை பாடுறா, நீங்களும் போய் ஓட்டை போடுங்கடா. நான்லாம் ஓட்டு போட்டுட்டேன். தெய்வம் மட்டும் தான் இன்னும் ஓட்டு போடல. நான் மட்டுமா ஓட்டு போடல? என்னை போல் நிறைய பேர் இருக்காங்க. போட. இதேமாரி இருக்கனால தான்டா நிறைய பேர் கள்ள ஓட்டு போட்டு திரியிறானுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நான்லாம் ஓட்டு போட திருந்த முடியாது. மாட்டீங்கடா நீங்கள். எங்கம்மா போகிறீங்க? ஓட்டு போட போகிறோம். ஆமாம், நீங்கள் ஓட்டு போட்டு தான் நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது. ஏன்னா இப்பெல்லாம் சொல்றீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் போன தடவை எலெக்ஷன்ல 78% ஓட்டு மட்டுமே பதிவாயிருக்கு. எல்லாரும் ஓட்டு போட்டாதான் 100% ஓட்டு பதிவாகும். ஓட்டர் ஐடி வச்சிருக்க எல்லாருமே ஓட்டு போட்டாதான் 100% வாக்கு பதிவாகும். டைம் ஆயிடுச்சு, நாங்க ஓட்டு போட போறோம். நீ போம்மா, அவனுக்கு ஒன்றும் புரியாது. நீ போ. ஃபிசிக்கலாக உடம்புக்கு முடியாதவங்க கூட ஓட்டு போட்டு வராங்கடா. நீ ஏன்டா இருக்க? என்னால் போட முடியாதுடா. அங்கே பாடுறா. ஹாய்க்கா. ஹாய்ப்பா. சென்னையிலேருந்து எப்போ வந்தீங்க? நைட்டு தான் வந்தேன்ப்பா ஓட்டு போட்டு போகிறதுக்கு. ஓட்டர் ஐடிலாம் இருக்கா உங்களுக்கு? ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாமே இருக்குப்பா. சாதாரண ஓட்டு போட இவ்வளோ தூரம் வந்தீங்க? எதுப்பா சாதாரணம்? இந்த ஒரு தடவை ஒற்றுமையாக ஓட்டு போட்டோம்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒற்றுமையாக இருக்க போகிறோம், நல்லா வாழ போகிறோம். சரிப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் ஓட்டு போட போகிறேன். வாங்க. ஏண்டா, நம்ம எல்லாம் ஓட்டு போட்டால் தான் ஒத்துமையாக வாழ முடியுமா? டேய், நம்ம எல்லாரும் 100% ஓட்டு போட்டாதான்டா ஏழை பணக்காரங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஓட்டு போட்டாங்கன்னா நம்ம எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சுப்பாங்க. சரிடா, நான் ஓட்டு போட்டால் தான் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்கண்ணா. நானும் போய் ஓட்டு போட்டு வரேன். சீக்கிரம் போய் ஓட்டு போடு, டைம் ஆகுது. ஆமாம், உன் ஓட்டை வேறு யாருன்னா போடுவாங்க. அது IPC 171D படி சட்டப்படி அது தப்பியா? சரி, இருடா போகிறேன். சிரிக்காம போய் ஓட்டு போடுறா போட. இருடா, யாராவது வரட்டும், போய் போட்டு வரேன். என்னடா பண்ணுறீங்க இங்கே? வாடா, ஓட்டு போட்டியா? நான் ஓட்டு போட தாண்டா போகிறேன். சரி, ஓட்டு காசு கொடுத்தாங்களே, வாங்கினியா? இல்லைடா. ஆமாண்டா, ஓட்டு காசு வாங்குறது IPC 171B படி சட்டப்படி தப்பு. சரி வாடா, ஓட்டு போட்டு வருவோம். நான் யாருக்கிட்ட ஓட்டு போடுறது? வா போவோம், நல்லது நடக்கும். அதனால் எல்லாரும் 100% ஓட்டு போடுவோம். டேய், மாஸ்க் போட்டு போங்கடா. கண்டிப்பாக மாஸ்க் போட்டு தான்டா போவேன். 100% ஓட்டு தான் முக்கியம்.